வெல்கம் டு டூவி நியூஸ் தமிழ். இன்னைக்கு பிக் பாஸ் 8ல டே 17ல என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பத்தி தான் கொஞ்சம் பிரீஃபாவே பார்க்க போறோம். பிக் பாஸ் வரலாற்றிலேயே எனக்கு தெரிஞ்சு சீசன் 7 வரல இந்த மாதிரி ஒரு எபிசோட் நான் பார்த்தேன் அப்படின்னா கிடையாதுதான். ஃபர்ஸ்ட் ஒன் சாட்டர்டேவே வந்துட்டு எவிக்ஷன். எப்பவுமே சண்டே எவிக்ஷன், அதுவும் கடைசியா தான் எவிக்ஷன் சொல்லுவாங்க. பட் இந்த டைம் பாத்தீங்க அப்படின்னா சாட்டர்டே ஃபர்ஸ்ட் ஆரம்பமே நமக்கு அசத்தலா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிற நம்ம இல்லத்துல இருக்கிற செலங்களை பார்க்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. அதோட இல்லாம ஃப்ரைடே நடந்த கொஞ்சம் விஷயங்களையும் அது கூடவே ஆட் பண்ணி நம்ம பார்த்திருந்தோம். சோ அதுல பெருசா என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா ஒண்ணுமே நடக்கல. அதுல வந்துட்டு நம்ம தஷ்கா அண்ட் விஷாலோட லவ் தான். இப்ப பாத்தீங்கன்னா விஷால் வந்து ரொம்ப உரிமையோட சொல்லுடி சொல்லுடி அட ஒண்ணும் உள்ள செல்லும் அப்படிலாம் ரொம்ப ரொமான்ஸ் பண்ணிட்டு உள்ள தெரிஞ்சிட்டு இருக்காங்க. தர்ஷிகா மைண்டுக்குள்ள ஒரு எண்ணம், அதாவது இந்த வாரம் நம்ம தான் போயிடுவோம் அப்படின்னும், இந்த வாரம் மட்டுமாவே நான் எவிக்ஷன் ஆகாம இருந்தா நான் பாருங்கடா அடுத்த வாரம் என் ஆட்டத்தை அப்படின்லாம் ஒரு ஆட்டம் போட்டாங்க. சொல்லியிருக்காங்க, பாக்கலாம் அவங்களோட ஆட்டம் எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும். அண்ட் தன்னோட காதலனுக்கு 30 டே என்னென்னமோ குடுக்குறாங்க. உள்ள ஆல்ரெடி கொடுத்துருப்பாங்க போல, அதுல நமக்கு நிறைய கட் பண்ணி போடுறாங்க இல்லையா. சோ நல்ல பிளாக் கலர்ல ஒரு கிறிஸ்டல் வச்சு ஒரு கையில ஒரு வளையல் மாதிரி ஒரு சம்திங் ஏதோ ஒன்று போட்டு விட்டுருக்காங்க. ஓகேடா எப்படியோ வாழ்ந்துட்டு போங்க. பிக் பாஸ் 7ல எத்தனையோ காதலர்களை பார்த்துட்டோம், 8ல லவ் ஜோடி பாக்கலன்னா எப்படி அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அதோட இல்லத்துக்குள்ள இருக்க செல்லங்களை பார்க்க போனப்ப ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே எவிக்ஷனை போட்டாங்க பாரு. சத்யா, நீங்க நினைச்சபடியே நீங்க வெளியில வரலாம், நீங்க தான் எவிக்ஷன் சொல்லிட்டாங்க. என்னடா இது ஒரே ஷாக்கா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹவுஸ்மேட்ஸ்க்கு மட்டும் இல்ல நமக்குமே ரொம்பவே ஷாக்கிங்கா இருந்தது. ஏன்னா இதுதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் சாட்டர்டே ஃபர்ஸ்ட்லயே வந்துட்டு எவிக்ஷன் பாக்குறேன். ஓகே, வெளில வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க கிட்ட கேட்கும் போது இல்ல சார் என் மனசுக்குள்ள ஒரு விஷயம் ஓடிட்டு இருக்கு. அதாவது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா வெளியில வந்து எனக்காக எதுவும் ஒண்ணு காத்துட்டு இருக்கிறதாகவும் நீ சீக்கிரமா வெளில போகணும் அப்படின்னு என் எண்ணத்துல பிரதிபலிச்சிச்சு, அதனால தான் வெளில வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம முத்து முதலே சொல்லியிருக்காரு, இவர் ரொம்ப நல்லவரா இருக்காரு சார், அதனால கண்டிப்பா அவர் வந்து வெளியில போயிடுவாரு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. சரி ஓகே, இவர் எவிக்ஷன் ஆனதுக்கு அப்புறமா என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, ஓகே இந்த வாரம் வந்து தொழிலாளர்களுக்கான ஒரு போட்டி நடத்தப்பட்டுச்சு. இது பாக்குறது என்னோட படத்தோட விடுதலை பட 2 படத்துக்கான ஒரு முன்னோட்ட மாதிரி இருந்தாலுமே கூட பாக்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. பட் இதுல வந்து நாமினேஷன் ஃப்ரீ டாஸ்க் வந்து எதுக்காக நீங்க ஜெஃப்ரிக்கு ரெஃபர் பண்ணீங்க அருண் அப்படின்னு கேட்கும்போது எனக்கு வந்து அருணோட பர்ஃபார்மன்ஸ் பிடிச்சிருந்தது, அதனால நான் அவருக்கு பண்ணேன் அப்படின்னு சொல்றாங்க. பட் வீட்டுல பாத்தீங்க அப்படின்னா, அதாவது நாமினேட்டட் செக்ஷன்ல இருக்கவங்களையும் நாமினேட்டட் ஃப்ரீ செக்ஷன்ல இருக்கவங்களையும் கேட்கும்போது உங்களுக்கு யாரெல்லாம் வந்துட்டு ஓகேடா அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு அப்படின்னு நாமினேஷன் பக்கத்துல கேட்கும்போது அவங்க எல்லாருமே மோஸ்ட் ஆஃப் த கண்டஸ்டன்ஸ் சொன்ன ஒரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தீபக் அண்ட் மஞ்சரி. ஏன்னா இவங்க 2 பேரும் தான் கரெக்டா மேனேஜர் மாதிரி பிளே பண்ணியிருந்தாங்க. பட் மத்தபடி எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னா அந்த நம்ம அருண் சொல்ற மாதிரி பிளா பிளா அப்படிதான் இருந்துச்சு. சரி ஓகே, நம்ம டப்பாவை டப்பா அடிக்க இந்த நேரம் தான் சரியான நேரம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க பாருங்க. கண்குளிரா காட்சிங்க. இன்னொரு விஷயம் நான் உங்ககிட்ட சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆல்ரெடி லைவ்ல நடந்த ஒரு வீடியோ வந்து லீக் ஆயிருக்கு. அதாவது நாமினேஷன் ப்ரீடஸ்க்கு வந்து ஜெஃப்ரிக்கு கொடுத்திருக்காங்க இல்லையா, இது வந்து பிளான் பண்ணி கொடுக்கப்பட்டது. அதாவது சத்யா, அருண், ரஞ்சித் இவங்க எல்லாருமே வந்துட்டு பிளான் பண்ணி நாங்க 4 பேர் வந்து நாங்க இவங்களுக்கு தான் போடுவோம், போட்டோம்னா அதாவது அதிகமான ஓட்டு வந்து ஜெஃப்ரிக்கு விழுந்துரும், சோ அதனால ஜெஃப்ரி தான் கண்டிப்பா நாமினேஷன் ஃப்ரீ டாஸ்க் வாங்குவா அப்படின்னு சொல்லி போட்டாங்க. இதுல இன்னொரு பிளானும் இருக்கு. அருணுக்கு வந்து மஞ்சரியும் பிடிக்காது அண்ட் மத்தபடி உள்ளவங்களையும் பாத்தீங்க அப்படின்னா இவங்க கண்டிப்பா உள்ள வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல இதா இருந்தாங்க. அதோட இல்லாம கொஞ்சம் மனசாமும் தீபக்குள்ளே இருந்துச்சு. சோ தீபக் மஞ்சரி இவங்க யாருமே வந்துடக்கூடாது, நம்ம செலக்ட் பண்ற ஆள் தான் உள்ள வரணும் அப்படின்னு அருணோட ஆணாதிக்கம் நமக்கு தெரிஞ்சது. அந்த மாதிரி தான் உள்ள அவர் பிளே பண்ணியிருந்தாரு. ஓகே, இப்ப வந்துட்டு ஜெஃப்ரிக்கு நீங்க எந்த உரிமை அடிப்படையில கொடுத்தீங்க அப்படின்னு கேட்கும்போது திரும்பி மாத்தி சொன்னாரு. ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க அருண், எதுக்கு அருண் மாத்தி மாத்தி உணர்றீங்க அப்படின்னு கேட்கும்போது அருண் வந்து மாட்டிக்கிட்டாரு. அண்ட் ஃபைனலி ஜெஃப்ரி கிட்டே கேட்டிருந்தாங்க, ஜெஃப்ரி நீ வந்துட்டு நீ இருக்க தகுதியானவன்னு நினைக்கிறியா அப்படின்னு கேட்கும்போது அவருமே இல்ல சார் நான் வந்துட்டு அப்படி இப்படி மோஸ்ட் ஆஃப் த ஓட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா மஞ்சரிக்கும் தீபக் தான் வந்திருக்கு, அப்ப நீ இவனுக்கு கொடுத்துருக்காங்க என்ன ரீசன் நினைக்கிற அப்படின்னு கேட்கும்போது எனக்கு அது தவறுதான் அப்படிங்கிற மாதிரி அவருமே ஓகே அப்படின்னு சொல்லிட்டாரு. இன்னொரு விஷயத்த கூட ஜெஃப்ரி சொன்னாரு, ஜெஃப்ரி நீ வருத்தப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்ல, அரசியல்ங்கிறது நம்மளை சுத்தியும் நடக்கும் நம்மளை வச்சும் நடக்கும்னு சொன்னாரு. நச்சுன்னு உச்சங்கள் அடிச்ச மாதிரி ஒரு பதில். அப்பா விஜேஎஸ் தான்டா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமா கண்டிப்பா பாத்தீங்க அப்படின்னா அருண் தாங்க. இன்னைக்கு எபிசோட் ஃபுல்லாவே பார்த்தோம் அப்படின்னா வறுத்திருக்கப்பட்டது என்னமோ டப்பாவே தான். ஓகே, டப்பாவுக்கு அடுத்த கொஸ்டின் என்ன கேட்கப்பட்டுச்சு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஓகே இதுல வந்து ஸ்கில் ஓரியன்டட் லேபர் ஓரியன்டட் அப்படின்னு சொல்லிட்டு தீபக் சொன்னார் இல்லையா, லேபர் ஓரியன்டட் ஸ்கில் ஓரியன்டட் உங்களுக்கு என்னையா பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது அவர் வழுப்புனாரு பாருங்க, இது ஏன் வீடு, நான் அம்மா அப்பா இருக்கேன், நான் அண்ணா இருக்கேன், தங்கச்சி இருக்கா, அப்படி ஒரு வீட்டுல வந்து எனக்கு பிரிக்கிறது பிடிக்கல அப்படி இப்படின்னு
அவர் அன்னைக்கு கூத்தடிச்சதை நம்ம பார்த்தோம். அவரு புரிய வைக்கிறதுக்காக தான் ஸ்கில் ஓரியன்டா, இது வந்துட்டு லேபர் ஓரியன்டா அப்படின்னு சொன்னாரு. எந்த ஒரு மோட்டிவேஷனுமே இல்லாம சொல்லப்பட்ட அந்த வேர்டை வந்துட்டு அவ்வளவு பெருசா கிரியேட் பண்ணது என்னவோ அருண் தான். பட் கடைசி வரைக்கும் எவ்வளவோ புரிய வைக்க ட்ரை பண்ணாங்க. அவரோட ஃப்ரெண்ட் விஷாலா இருக்கட்டும், முத்துவா இருக்கட்டும், மஞ்சரியா இருக்கட்டும், நிறைய பேர் சொல்லும் போது எல்லாருக்குமே அவர் வந்துட்டு பயங்கரமா ஆன்சர் பண்ணாரு. இல்ல இல்ல, நான் சொன்னதுதான் கரெக்ட். நான் வந்து லேபர்னு சொன்னது வந்து இந்த வீட்டுல உள்ள எல்லா வேலையும் நான் பாக்குறேன். என் வீட்டா பாக்குறேன். உன் வீடு எத்தனை நாளையா பாப்பேன்? 106 நாள் தான் உங்க வீடு. அது எல்லாம் நாமினேஷன் வந்துட்டீங்க அப்படின்னா அது உங்க வீடு கிடையாது. நான் வந்து ஸ்கூல் மேட்ஸோட தங்கியிருக்கேன், காலேஜ் மேட்ஸோட தங்கியிருக்கேன், நான் ஒர்க் பண்ணும்போது நான் தங்கியிருக்கேன். ஸோ நான் வெளில தங்கும்போது இதையே நான் அப்படிதான் பாக்குறேன் அப்படின்னா அது வேறு இது வேறு அப்படிங்கிறதே அருணுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் புரியல. அந்த லேபர் ஓரியன்ட் அப்படிங்கிற வார்த்தையை கரெக்டா ஓரியன்ட் அப்படிங்கிறத பிரிச்சு காட்டினாரு. அதுவுமே புரியல. அவருக்கு புரியாம இருக்குன்றது வந்து நம்ம தான் அப்படி நினைச்சிட்டு இருக்கோம். அவர் கண்டிப்பா புரியுது. ஆனா அதை அவர் ஏத்துக்கொள்ள மறுக்கிறாரு. ஏன்னா தான் சொன்ன விஷயம்தான் பெருசா இங்க பேசப்படணும். நம்ம சொன்ன ஒரு விஷயம் வந்து தப்பா போகக்கூடாதுங்கிறதுல மஞ்சரி சொன்ன மாதிரி இவர் கரெக்டா பண்றாரு. அதைத்தான் அவர் அங்க பண்ணிட்டு இருக்காரு. இதுல சாதாரணமா ஒரு விஷயம் முத்து கூட சொல்லியிருந்தாரு. வீட்டை பெருக்கிறதுங்கிறது நம்ம ஒரு வாட்டி பெருக்கி காட்டணும்னா திருப்பி நீ பெருக்கலாம். சோ அதுதான் வந்துட்டு லேபர். இப்ப ஸ்கில் ஓரியன்டுங்கும் போது நம்ம சமைக்கும் போது பாத்துக்கலாம், செஞ்சு எடுத்துலாம் கொடுக்கலாம். ஆனா நம்ம தனியா சமைக்க முடியாது இல்ல. அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குழப்பத்தையே உருவாக்குறதுக்காக உள்ள விட்டு இருக்கிற ராணுவம் சொன்னாரு. ஓகேயா, இப்படிதான் இன்னைக்கு எபிசோட் போச்சுட்டு வச்சுக்கோங்களேன். ஃபைனலா ஓகேப்பா, நான் நாளைக்கு பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் போயிட்டு அப்படி. அதுக்கப்புறமும் நம்ம அருணை பாத்தீங்கன்னா எதுவுமே வந்து பிக் பாஸ் வரலாற்றுல நான் காணாத ஒரு நிகழ்ச்சி அப்படின்னு தான் சொல்லுவேன். எபிசோடு முடிஞ்சதுக்கு அப்புறமும் போயிட்டு விஷால் எவ்வளவு கன்வின்ஸ் பண்றாரு. அவர் ஓரியன்ட் ஒரு வார்த்தை சொன்னாரா, இது லேபர் ஓரியன்ட், ஸ்கில் ஓரியன்ட், அதை அக்செப்ட் பண்ணிக்கலாம். இல்ல அவரு எப்படி வந்துட்டு தீபக்கண்ணா வந்துட்டு நீங்க வந்து காஃபி கொடுக்கும் போது லேபருக்கு இவ்வளவு போதும் அப்படின்னு சொன்னது தப்புன்னு சொல்றாரு. அப்ப அது தப்புனா இதுவும் தப்பு தானே அப்படின்னு சொல்றாரு. விஜய் சேதுபதி சொன்னதுக்கு என்ன அப்படிங்கறத கடைசி வரையுமே அவரு புரிஞ்சுக்கல. எவ்வளவோ புரிய வைக்க ட்ரை பண்ண விஷாலோட மண்டையை தான் கழுவிக்கிட்டு இருந்தாரு நம்ம டப்பா. இதை கேட்டு பொறுக்க முடியாத நம்ம விஜய்எஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அருண் பேசுறது கேக்குதா அப்படின்னு கேட்கும்போது வீடியோ ஷாக் ஆயிடுச்சு. என்னன்னு பார்த்தா பிக் பாஸ் பேசுவாரான்னு பார்த்தா விஜய்எஸ் பேச ஆரம்பிச்சிட்டாரு. என்ன அருண் உங்களுக்கு இன்னுமே புரியலையா அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு கான்வர்சேஷனா ஒரு 10 minutes ஒரு விளக்கம் கொடுத்துட்டு இருந்தாரு. இல்ல அருண், நான் சொல்றதை நீங்க வந்து தெளிவா கேளுங்க அருண். அதாவது தீபக் வந்துட்டு லேபருக்கு இது போதும் அப்படின்னு சொன்னது தப்பு. ஆனா நீங்க லேபர்ங்கிற வார்த்தை பிடிக்கல, அதனால இங்க வீட்டுக்குள்ளேயே நீங்க யூஸ் பண்ண கூடாது அப்படின்னு சொன்னது இல்லையா, அது தவறு. நீங்க வந்து இதை புரிஞ்சுக்கணும். புரியுதா அருண் உங்களுக்கு? திரும்ப திரும்ப சின்ன பிள்ளைக்கு சொல்ற மாதிரி சொல்ல வைக்காதீங்க அருண் அப்படின்னு அந்த வாயால கேட்கும் பொழுதுதான் அவா சூப்பரா இருந்தது. நீங்களும் அதை கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அருணோட வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒரு பக்கம் போனாலும் அவருக்கு வந்து நல்லா விளையாடுறவங்க யாரு அப்படின்னு தோணுச்சோ அவங்கள பின் பாயிண்ட் பண்ணி அடிப்பாரு. ஏன்னா தான் முன்னாடி தெரியணும் அப்படிங்கிறதுல வந்து அருண் வந்து ரொம்பவே முக்கியத்துவம் கொடுக்குறாரு. அதனாலயே பார்த்தோம் அப்படின்னா நல்லா விளையாடுற சில பேர்கள் அப்படியே வந்து சூஸ் பண்ணி அவங்கள வந்துட்டு ஒரு நம்ம இவ்வளவு இதுல கேட்காத சில விஷயங்கள் ப்ரோவோக் பண்றாரு. இந்த வேர்டை வந்து அதிகமா யூஸ் பண்ணுவாங்க. இந்த வேர்ட் தான் வந்துட்டு இப்ப ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அங்க உலா வந்துட்டு இருக்கு. யாரு ப்ரொவோக் பண்றாங்களோ இல்லையோ இவரு ப்ரொவோக் பண்றது அப்பட்டமா தெரியுது. இவ்வளவு நாள் மாட்டாம இருந்தாலும் இப்போ மாட்டிக்கிட்டாரு. அதுக்கு விஜய்ஸ் ஒரு வார்த்தை சொன்னாங்க. லாஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம மஞ்சரியை வந்து வாரம் வரும்போது உங்களுக்கு ஈஸியா இருந்ததுல, சந்தோஷமா அதை ஏத்துக்கிட்டீங்களே, அப்புறம் எதுக்கு வந்துட்டு இப்போ உங்களை பத்தி பேசும்போது மட்டும் எதுக்கு உங்களுக்கு ஏறிது? அப்ப நம்மளும் ஏத்துக்கணும்ல, ஏன் ஏத்துக்க மாட்டேங்கிறீங்க அப்படிலாம் கேட்கும் போது எவ்வா ரொம்ப நல்லா இருந்தது. அடுத்தவங்களுக்கு வந்தா ரத்தம், நமக்கு வந்தா என்ன தக்காளி சட்னியா அப்படிங்கிற மாதிரிதாங்க இருந்தது. சோ எபிசோட் சூப்பரா முடிஞ்சிருக்கு. மேபி இன்னைக்கும் ஒரு எவிக்ஷன் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இன்னும் 4 weeks சம்திங் 5 weeks வந்துட்டு ஷோ இருக்கு. அப்படி இருக்கும்போது உள்ள கிட்டத்தட்ட 15 மெம்பர்ஸ் இருக்காங்க. இவர் போனதோட சேர்த்து 14 மெம்பர்ஸ் உள்ள இருக்காங்க. அதனால டபுள் எவிக்ஷனுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. இன்னைக்கும் பாப்போம், வெயிட் பண்ணி என்ன நடக்குது அப்படிங்கிறதையும். அருணோட பிளானிங் பக்கா பிளானிங். அதை ஒத்துவதற்கு கிடைச்ச சில ஆட்களை மட்டும் அவர் எடுத்துப்பாரு. அதாவது ரஞ்சித், விஷால், சத்யா நல்ல மனுஷன் தான். அடிக்கடி ஒரு சொன்ன அப்படின்னு தலையாட்டிடுவோம். அப்படி ஓகே, இண்டிவிஜுவல் கேமுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க ஜெஃப்ரி என்ன பண்ண போறாரு அப்படிங்கிறதையும், இதுக்கப்புறம் போற தாண்டவம் இருக்குடா அப்படின்னு சொன்ன தர்ஷிகாவையும், அண்ட் அப்பா ஒரு வழியா இன்னைக்காவது அருணோட தப்ப கேட்டாரே அப்படிங்கிற மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்க ஜெஃப்ரி, மஞ்சரி அண்ட் முத்துக்குமாரா இருக்கட்டும், இந்த வாரமும் நான் தப்பிச்சிட்டோமே அப்படின்னு சொல்ற ரஞ்சிதா இருக்கட்டும், அப்பா நாம இருக்கிற இடம் தெரியாம இருந்துட்டு போயிருந்தோம்டா அப்படின்னு நினைக்கிற பவித்ராவா இருக்கட்டும், குழப்பத்தை உண்டு பண்ணியாவது மக்கள் மனசுல
குடியேறணும்னு நினைக்கிற ராணவா இருக்கட்டும், நான் வந்து சௌந்தர்யா பின்னணி மட்டும்தான் சுத்துவேன், ஆனால் ஓட்டு எனக்கு மட்டும்தான் வரும் அப்படின்னு சொல்ற ரயானா இருக்கட்டும், வந்ததுல இருந்து ஆட்டணும் மட்டும்தான் ஆடுறோம் அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்க ஜாக்லினா இருக்கட்டும், சவுண்டு கொடுத்தாவது வெளியில தெரியுதமே அதுவே பெரிய விஷயம்ப்பா அப்படின்னு நினைக்கிற சௌந்தர்யாவா இருக்கட்டும், லவ் ஸ்டோரிய வெளியில காட்டி நம்ம எப்படியும் இந்த டைம் வந்து ஜெயிச்சலாம் அப்படின்னு நினைக்கிறேன். டப்பா டப்பான்னு சொல்லி மத்தவங்களை தனக்கு டப்பா அடிக்க வைக்கிற நம்ம டப்பா அருணா இருக்கட்டும், சாரி குங்குமப்பூ அருணா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே இனிமே என்ன பண்ண போறாங்க அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணிதான் பார்க்கணும். தொடர்ந்து பேசலாம், இனிமேல் தொடர்ந்து பேசலாம் பிக் பாஸ் நிகழ்ச்சியை பத்தி. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு விஜேஎஸ் பேசுனது பிடிச்சிருக்கா அப்படிங்கறதையும் கூட கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.